தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நல்ல காரியத்திற்காக புறப்படுகிறாயா? தேவன் பார்க்கும் மன ஆயத்தம் என்ன என்று இந்த காணொளியில் பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எல்லோரும் எங்காவது போய்கொண்டே இருக்கிறோம். வேலைக்காக, ஊழியத்துக்காக, நல்ல காரியத்திற்காக வீட்டிலிருந்து வெளியேறுகிறோம். வீட்டை விட்டு புறப்படும் போது நாம் என்னென்ன பார்ப்போம்? கதவை பூட்டினோமா? கைப்பை எடுத்தோமா? போன் இருக்கிறதா? பணம் இருக்கிறதா? ஆனால் முக்கியமான விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். என்ன மனநிலையோடு நான் புறப்படுகிறேன்? மனுஷன் தன் இருதயத்தில் நினைக்கிறபடி அவன் இருப்பான். நீதிமொழிகள் 23:7 இவ்வாறு சொல்கிறார். பாதை நல்லதாக இருந்தாலும் மனம் சரியாக இல்லை என்றால் அந்த பயணம் தேவனுக்கு பிடிக்காது. இன்று இந்த செய்தி உங்கள் கால்களை அல்ல, உங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும் செய்தியாக இருக்க போகிறது. ஆண்டவர் உன் முன்பாக செல்வார், அவர் உன்னோடு இருப்பார். உபாகமம் 31:8 இவ்வாறு சொல்கிறது. நாம் பலமுறை நான் போகிறேன், நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்வோம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ முன்னால் போக வேண்டாம், நான் உன் முன்பாக செல்வேன். அன்பானவர்களை, தேவன் முன்னால் சென்றால் வழி திறக்கும், தடைகள் உடையும், பயம் விலகும். நான் முன்னால் போகவில்லை, என் தேவன் முன்னால் செல்கிறார் என்று நினைக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியேறும் முன் ஒரு வார்த்தை போதும். ஆண்டவரே, நான் போகும் இடத்திற்கு நீர் முன்பே சென்று என்னை வழி நடத்தும். தேவனோடு புறப்படும் பயணம் ஒருபோதும் தோல்வியடையாது. அன்பானவர்களை, கையில் நல்ல காரியம் இருக்கும், ஆனால் மனதில் கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், பயம் இவை இருந்தால் நல்ல காரியமும் கெட்ட விளைவை கொடுக்கும். தேவன் நம்மிடம் கேட்பது நீ எங்கே போகிறாய் என்றே அல்ல, என்ன மனதோடு போகிறாய் என்பதை. அன்பானவர்களை, வீட்டிலிருந்து புறப்படும் போது உங்கள் மனதில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் உள்ளத்தை சுத்தமாக்கும் என்று. எல்லா வழிகளிலும் அவரை நினை. நீதிமொழிகள் 3:6 இவ்வாறு சொல்கிறது. நாம் சில நேரம் நினைக்கிறோம், நான் தான் செய்தேன், என் திறமை, என் முயற்சி. ஆனால் உண்மை என்ன? உயிர் கொடுத்தவர் தேவன், வாய்ப்பு கொடுத்தவர் தேவன், பலன் தருபவரும் தேவன் தான். பெருமையோடு முன்னால் ஓடினால் பாதி விழும். பணிவு என்னை நடத்தினால் தேவன் இறங்குவார். அன்பானவர்களே, நன்றி உள்ள மனதோடு புறப்படுகிறவன் பெருமையாக திரும்ப மாட்டான், சாட்சியோடு திரும்புவான். உன் காரியத்தை ஆண்டவரிடம் ஒப்படை. திருப்பாடல் 37:5 இவ்வாறு சொல்கிறது. மனிதன் திட்டமிடுவான், ஆனால் முடிவை கொடுப்பவர் தேவன். நான் போகிறேன் என்ற தைரியம் அல்ல, தேவன் என்னோடு வருகிறார் என்ற நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கையோடு புறப்பட்டால் பாதியில் பயம் வராது, முடிவில் தோல்வி இருக்காது, வெற்றியே இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தேவன் உங்களுக்கு நினைவூட்டுவது இதுதான். நல்ல காரியத்திற்காக புறப்படு, ஆனால் தேவனோடு புறப்படு. சுத்தமான மனதோடு புறப்படு. நன்றியும் நம்பிக்கையுடன் புறப்படு. தேவனோடு புறப்பட்ட பயணம் வழியில் ஆசீர்வாதம், முடிவில் நிம்மதி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஜெபம் செய்வோமா? அன்பான பரலோக பிதாவே, நல்ல காரியத்திற்காக வீட்டிலிருந்து புறப்படும் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். எங்கள் கால்களை விட எங்கள் உள்ளங்களை நீர் வழி நடத்தும். எங்கள் வழிகளில் நீர் முன்பே சென்று எங்களை ஆசீர்வதியும். நாம் புறப்படும் எல்லா பயணங்களும் ஆசீர்வாதமாக மாற உமது சமாதானத்தை எங்களுக்கு அருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கு